நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்டு கொஷின் ஃபங்க்ஷன் யூங்கிற ஃபங்க்ஷன் குடுத்துட்டாங்க. சேம் அதே மாரி தான் 3 டைம் எக்ஸால பண்ணும்போது, ஒய்யால பண்ணும்போது, இசட்டால பண்ணி ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். யூங்கிற டைம் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸால பண்ணுறோம். அப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இசட் தேவையில்லை. ஆனால் மல்டிபிள் இருக்குது 3 டைமும். ஸோ என்ன டைம் தேவையில்லோ அதை வெளியே வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் எக்ஸுக்கு இருக்கிற டைம் மட்டும் உள்ளே இருக்கட்டும். ரிமைனிங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இசட்டுங்கிறது தேவையில்லை. அதனால் அதை வெளியே வச்சுக்கிட்டோம். ரிமைனிங் இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டைம் இருக்குது. 2 டைம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். மெத்தட் ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று டெஃபினிஷேஷன் பண்ணுறது. அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். இந்த டைம் வச்சுட்டு இந்த டைமை டெஃபினிஷேஷன் பண்ணால் இசட்டு 0 ஆயிரும். எக்ஸை பண்ணால் முன்னாடி மைனஸ் இருக்கிறனால -1 ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒயில் பண்ணும்போது என்ன ஆயிரும், எக்ஸு 1 ஆயிரும். ஒய் தான் நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸு பொறுத்து பண்ணுறதுனால இது 0 ஆயிரும். அப்போ எக்ஸு 1 ஆயிரும். அதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போம். ஓகேவா? இதை உள்ளே கொண்டே மல்டிபிள் பண்ணால் y மைனஸ் இஜெட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். அதே மாதிரி 1 இன்ட்டு இஜெட் மைனஸ் எக்ஸ், இஜெட் மைனஸ் எக்ஸ் தான். இந்த ஒய் மைனஸ் இஜெட்டு உள்ளே கொண்டே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே தான் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஒய்ங்கிற டைம் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அப்போ ஒய்ங்கிற டைம் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒய்ங்கிற டைம் எங்கே இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட். இதில் ஒய் இருக்குது, இங்கே இல்லை. அதனால் அதை வெளியே வச்சுக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் ஒன்றை வச்சுட்டு ஒன்றை டெஃபினிஷேஷன் பண்ணணும். அது பண்ணால் இந்த செகண்ட் டைமும் கிடச்சிரும். அதை டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது இஜெட் பொறுத்து. அப்போ ஒய் டைம் தேவையில்லை, அதை வெளியே வச்சுக்கிட்டு இஜெட்டுங்கிற டைம் எங்கே இருக்குது, ஒய் மைனஸ் இஜெட்டு இஜெட் மைனஸ் எக்ஸ். இப்போ இதை மட்டும் நம்ம டெஃபினிஷேஷன் பண்ணால் போதும். இது 3வது ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம். 3 டைமையும் ஆட் பண்ணும்போது மைனஸு ப்ளஸ்ஸு சேஞ்ச் ஆகும். அப்படி பண்ணும்போது என்ன, அது 0 கிடச்சிருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இதில் மைனஸ் மட்டும் வேரி ஆகும். ரிமைனிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் இஜெட்டு. இதுலேயும் மைனஸ் மட்டும் வேரி ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ.